பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனை பார்ப்போங்க. சூரியன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அப்போ ராசி அதிபதி 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை சொல்லலாம். அரசாங்க அதிகாரிகளை போய் சந்திக்கிறது, அரசியல்வாதிகளை சந்திக்கிறது, அரசாங்கத்தில் ஏதாவது உதவிகள் பெறுறது, இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாதம் இது. நீங்கள் டாக்குமெண்ட் மாற்றணுன்னாலோ இல்லை வேறு ஏதாவது உதவிகள் வேணும்னாலோ அரசாங்க அதிகாரிகளை சந்தித்தா உங்களுக்கு நன்மைகள் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தை வழி உறவு மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும், நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான புதன் வேற 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ தனாதிபதி நல்லா இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அந்த மாதிரிலாம் நல்லா கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எளிதாக வரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் ஈஸியாக அடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி மீடியாவில் தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. அவங்கனாலையெல்லாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். ஆனால் அந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். அதாவது வயிற்று வலியோ, அந்த சளி, இருமல், காய்ச்சல் சொல்கிறோம்ல, அல்லது இந்த கண்ணில் ஏதாவது பாதிப்படுறதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 11வது இடத்துல எப்பயுமே வலிமை பெற்றுட்டாலே ஒரு சிலருக்கு இந்த இளையத்தார திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். இளையத்தார திருமணம்னா ஏற்கனவே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த மேரேஜில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, மறுபடியும் திருமணம் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த 2ஆம் தாரமாக திருமணம் பண்ணக்கூடிய யோகங்களை அந்த புதன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை கொடுக்கும். தகாத உறவுகள்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒருத்தர் வேறவங்ககிட்ட பழகிறது. சரிங்களா? இப்போ ஒரு ஆண் இருந்தால் மனைவியை விட்டுட்டு வேறு பெண்கள்கிட்ட பழகிறது, அதுதான் தகாத உறவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு ஆணுக்கும் வரும், பொண்ணுக்கும் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணினீங்கன்னா, இப்போது லவ் பண்ணுறது, வேறு யார்ட்டையாவது தேவையில்லாமல் தகாத உறவில் பழகிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். இந்த ஆனி மாத கிரக நிலைகள் காட்டி கொடுத்துருன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடும். இல்லைன்னா வெளியில் 4 பேத்துக்கு தெரிஞ்சிடும். அதன் மூலமாக கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஒருவேளை இந்த விஷயத்தில் வரலைன்னா கூட வேறு விஷயத்தில் கூட கெட்ட பேர் வரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சரிங்களா? அதே போல் புதன் பகவானை பொறுத்தளவுக்கு ஆனி 12ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ கடகராசிக்கு வந்ததுக்கப்புறம் கல்வி வழி செலவுகள் உங்களுக்கு நிறைய வரும். வீட்டில் பிள்ளைங்க படிப்பாங்கள்ல, அதனால் பிள்ளைகளுக்கு ஃபீஸு அது இதுன்னு சொல்லி நிறையா கல்வி வழி செலவுகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். மாமன் மைத்துனர் வழி உறவு பகையாகும். மாமன் மைத்துனர்களுக்கு அந்த மருத்துவ செலவு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆனி 12க்கு அப்புறமும் உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் வர்ற வருமானம் செலவாகிக்கிட்டே இருக்கும். அந்த காசை நம்மளால் மிச்சம் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அடுத்து சுக்கிரன் எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ல் தான் இருக்கார். 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் நல்லது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் கொடுக்கும். அதனால் தொழிலில் மிகுந்த யோகங்களை அந்த சுக்கிரன் கொடுக்கும். ஒரு சிலருக்கு பெண்கள்னால நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? பெண்களினுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு, கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த நடனம், நாட்டியம், கலைத்துறைன்னு சொல்கிறோம்ல, சினிமா ஃபீல்டெல்லாம் சொல்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். சரிங்களா?
இரண்டாவது இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்குது. பொதுவாக இரண்டாவது இடத்துல கேது இருக்கக்கூடாது. இரண்டாவது இடத்துல கேது இருந்தால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 10வது ராசியில் குரு வந்திருக்கு. இந்த 10வது ராசியில் குரு மட்டும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா 10ல் குரு இருந்தால் பதவி இழப்பு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு சிலருக்கு வேலை கூட போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக ஓடாது. ஒரு சிலருக்கு தான் ஓடாது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தொழிலை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தொழிலை மாற்றணுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி 10ல் குரு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. நீங்கள் கோயில் கட்டுறதுக்குடைய கிரகம் அது. அப்போ என்ன செய்யும்னா உங்களை வந்து கோயில் கட்ட வைக்கும். சிலர்னால கோயிலெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் கோயிலுக்கு கும்பாபிஷேகமெல்லாம் நடத்தி தருவாங்க. அதுலெல்லாம் வந்து நிறைய ஈடுபாட்டோடு வந்து செயல்பட வைக்கும். அது இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி செய்யும். அதே மாதிரி கோயிலுக்குள்ள வழியில் நல்லா ஈடுபட வைக்கும். நல்ல பக்தி அதிகரிக்கும். அதனால் கோயிலுக்குள்ள தான தர்மம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு 10ல் இருக்கிறது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? சரி, செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் செவ்வாய் இருக்கிற போது பலமாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய தந்தை பலமாக இருப்பார். தந்தை நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு ஏதாவது இழப்பீடுகள் ஏற்படும். அவர் வந்து ஒன்று கோபதாபத்தோடு இருப்பார், நிறைய டென்ஷனோடு இருப்பார். அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் வரும். அதனால் அவர் வந்து அந்த பொறுமையை கடைபிடிக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? அதே போல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சா கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த யோகங்கள் வந்து நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் செவ்வாய் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ராகுவை எடுத்துக்குவோம். ராகு பகவான் வந்து 8ல் இருக்குது. பொதுவாக ராகு வந்து 8ல் இருக்கக்கூடாது. ராகு 8ல் இருந்தால் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் பிரச்சனை பண்ணும். கடன் காட்சியினால் பிரச்சனை பண்ணும். சிலருக்கு வந்து உடல்நிலையை வந்து பாதிச்சிடும். ஒரு சிலர் கீழே விழுகிறாங்கல்ல, கீழே விழுகிறது, கை காலில் அடிபடுறது, நடக்க முடியாமல் போகிறது, நடக்கிறதுல பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை வந்து அந்த ராகு வந்து கொடுப்பார். அதனால் போக்குவரத்துலேயும் கவனமாக இருக்கணும், நடந்து வர போதும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா சனி 7ல் தான் இருக்கார். சனி 7ல் இருக்கிறது சில விஷயங்களுக்கு நல்லது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ ஏற்கனவே கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ கல்யாணத்தில் அந்த முயற்சி எடுத்தால், திருமணம் பண்ணணும்னு முயற்சி எடுத்தால் ஈஸியாக திருமணம் நடக்கும். வரன்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் சனி 7ல் இருக்கிறதோ நமக்கு தகாத உறவுகளை தான் ஏற்படுத்தும். கெட்ட சவகாசத்தை கொடுக்கும். அதில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறபோது பார்த்து போகணும். ஏன்னா 7ல் சனி இருந்துச்சுன்னா வாகன விபத்துக்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? சனி ராகுனுடைய நட்சத்திரத்தில் வேற நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா சிலருக்கு கணவன் மனைவியோட வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வராது. ஆனால் ஏற்கனவே தகாத உறவில் இருப்பாங்க. சரிங்களா? தகாத உறவுன்னா புரியும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த தகாத உறவில் இருந்தால் அவங்களோட சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆனி மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் இந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா கூட சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.